சுந்தரபாண்டியபுரம் படத்துல சொல்லுவாரு, அவங்க அங்க எப்படியோ இங்க நாங்க, அது மாதிரி பிஜேபி அங்க எப்படியோ இங்க திமுக. அப்ப என்ன மாற்றம் உங்களுக்கு கூட இருக்கு? கொள்கை ரீதியா, கோட்பாட்டு ரீதியா, சித்தாந்த ரீதியா மாற்றம் இருக்கு. ஆனா அடக்குமுறையில பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாற்று இருக்கு? அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆட்சி 4.5 லட்சம் கோடி கடந்து, 4 வருஷம் ஆட்சி 5 லட்சம் கோடி கடந்து, மொத்தம் 9 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ் மகன் திட்டம், புரட்சி பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த திட்டத்தெல்லாம் போட்டு நீங்க 1000 ரூபாய் எந்த பெண்ணும் கேட்கல, ஆனால் அமைதியான வாழ்க்கையை கேட்கிறார். இன்னைக்கு சாதாரண ஒரு கல்லூரி மாணவி கோயம்புத்தூர்ல ஒரு ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுது. ஆனால் இவர்கள் சொல்றார்கள் பெண்களுக்கான ஆட்சி என்று. மரியாதைக்குரிய தங்கத்தமிழ்ச்சனுடைய பாராளுமன்ற தொகுதியிலேயே கனிமவள கொள்ளையத்து போராடிய ஒருவர் குத்தி கொலை செய்யப்படுகிறார். இவர்கள் சொல்றார்கள் காவல்துறையின் பொற்காலம் என்று. கடந்த வாரம் ராஜபாளையம் பக்கத்துல தேவதானம் அப்படிங்கிற கோயில்ல இரவு காவலாளிகள் 2 பேரு கோவில் உண்டியலை கொள்ளடிக்க வந்த கொள்ளை கும்பல் குத்தி கொலை செய்கிறது. கயத்தார்ல மதுபான கடையில இருந்து குடிச்சு கொண்டிருந்த 2 பேரை ஏற்கனவே கொலை வழக்கில் இருந்த ஒருத்தர் வந்து வெட்டி கொலை செய்கிறார். நித்தம் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை. இதுதான் பாதுகாப்பான ஆட்சியா? இதன் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிற ஆட்சியா என்கிற கேள்வியை மரியாதைக்குரிய தங்க தமிழ் சொல்றேன். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எப்படி தெரியும்ல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க ஊர் திருநெல்வேலியில